ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள நிறைய பேர் நிறைய வாட்டி இந்த மாதிரி கவலைப்பட்டிருப்போம். என்னன்னா, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நெகட்டிவாக நடக்குது, நம்மளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் துயரம் அடுத்தடுத்து இப்படி நடக்குதுன்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இன்ஃபேக்ட் அது அப்படி கிடையாதுங்க. நம்ம பிறக்கிற எல்லாருக்குமே இயற்கை அல்லது கடவுள் ஒரு பாக்ஸ்குள்ளே 1:1ங்கிற ரேஷியோவில் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துயரம் கவலை மகிழ்ச்சி இந்த மாதிரி குட் டேஸு ஒஸ்ட் டேஸு அப்படின்லாம் போட்டு குலுக்கி நல்லா கலக்கி குலுக்கி கையில் கொடுத்து அனுப்பிடுது. இதுதான் உன் வாழ்க்கை, இந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மள சில பேருக்கு என்னென்னா, அந்த பாக்ஸ்குள்ளேருந்து நம்மளுக்கு வர நாட்களில் ஃபஸ்ட்டு நிறைய அடுத்தடுத்து நெகட்டிவான விஷயங்களே வந்துட்டுருக்கோம். அப்போ நம்மளுக்கு அடுத்தடுத்து மோசமான நாள், கஷ்டமான துயரமான வருத்தப்படுற மாதிரி விஷயங்களே நடக்குதுன்னு சொன்னால், நம்மளுக்கு அந்த பாக்ஸ்குள்ளே வாழ்க்கைங்கிற பாக்ஸ்குள்ளே சந்தோஷமான நாட்கள் தான் மீதி இருக்குது. அதை தான் நம்ம இனிமேல் வர்ற காலங்களில் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும். அதேமாரி சந்தோஷப்படும் போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இன்னும் அடுத்தடுத்து நல்ல சந்தோஷமான விஷயங்களாக வருது, என்ன ஆக போதோன்னு. என்னென்னா, நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, நல்லா சிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் அல்லது அதிகமாக ஒரு லிமிட்டுக்கு மேலே அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அழுகிற மாதிரியோ இல்லை வருத்தப்படுற மாதிரியோ அடுத்த நாள்லேயோ கொஞ்ச நேரத்துலேயே நடக்குங்க. இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதாங்க யூனிவர்சல்லாம். நாம் நினச்சிக்கிறோம் ஒருத்தருக்கே கஷ்டம் வருது, ஒருத்தருக்கே சந்தோஷம் வருதுன்னு. அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவலான கஷ்டமும் சந்தோஷமாக இருக்கிறத நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம கஷ்ட காலத்தை ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துடலாங்க. அப்புறம் லாஸ்ட் வீடியோ பேசும்போது ஒன்று சொல்ல மிஸ் பண்ணிட்டேங்க. அதாவது எவ்வளோ வருத்தமாக இருக்கும் போதும் எவ்வளோ அப்செட்டாக இருக்கும் போதும் ஒருத்தர் விடு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொல்கிறதுக்கு இருந்தாலே போதும், அது பெரிய தைரியத்தை கொடுக்குன்னு சொல்லிக்கிறேன். அது நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்ததுன்னா இனிமேல் நீங்கள் நினச்சிக்கோங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. தயவு பண்ணி அவங்க அக்காவா அம்மாவா பாட்டியா சகோதரியாவா பொண்ணா எது வேணாலும் நினச்சிக்கோங்க. எல்லா அம்மாவும் இருக்கிறேன், எல்லா ஏஜுக்காரங்களும் என்னோட பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் எல்லா போஸ்ட்டையும் நான் எடுத்துகிட்டு சொல்கிறேங்க. ஏன்னா எனக்கு அது கிடைக்கல, இந்த மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, டேக் கேர், பாய், see you in my next video, love you all.